கிழக்கு வாயிலின் வழியாக விநாயகர் நாம் நுழையும் பொழுது அங்கே விநாயகர் முருகன் கோயில்கள் இருபுறமும் இருக்கின்றன. உள்ளே நுழைந்தால் வீதி விடங்க விநாயகர் தரிசனம். பின்னால் பிரம்மநந்தி என்ற நந்தியம்பெருமான எழுந்தருளிருக்கிறார். மழை வேண்டி இப்பெருமானுக்கு நீர் கட்டுவதும், பசுக்கள் பால் கறக்கும் பொழுது உதைத்தால் நன்கு பால் கறக்க இவருக்கு அருகு சாத்தி அதை பசுக்களுக்கு தருதலும் இன்றும் திருவாரூர் மக்களிடையே உள்ள நம்பிக்கையும் பழக்கம். அதற்கடுத்து பெரிய பிரகாரத்திலே வளமாக வந்தால் பக்த காட்சி மண்டபம் என்ற மண்டபம் இருக்கிறது. பக்த காட்சி மண்டபம் என்ற மண்டபம் இருக்கிறது. பங்குனி உத்திர திருவிழா முடிந்து நடன கோலத்திலே தியாகராஜ பெருமான் எழுந்தருளக்கூடிய இடத்திற்கு பக்த காட்சி மண்டபம் என்று பெயர். அதற்கடுத்து ஊஞ்சல் மண்டபம், சந்திரசேகரின் ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் இடம் இது. அதை கண்டு அடுத்து ஆகாச விநாயகர், துலாபார மண்டபம், சரஸ்வதி தீர்த்தம் முதலியவற்றை அப்படியே நாம் தரிசித்து கொண்டு வந்தால் அடுத்ததாக இருக்கிறது அல்லவா இந்த மண்டபம். சித்திர சபா மண்டபம், இது மிகப்பெரிய மண்டபம். இதன் பக்கத்தில் கோயில் ஓரமாக இருப்பது சிறிய மண்டபம் ஒன்று, அதற்கு புராண மண்டபம் என்று பெயர். அடுத்து கமலாம்பாள் சன்னதி, இது பராசக்தியினுடைய பீடங்களில் ஒன்று. அம்பிகை தவக்கோலத்தில் தரிசனம் தருகின்றார். ஆடிப்பூர விழாவிலே இந்த சன்னதியிலே மிக சிறப்பான விழா நடைபெறும். பக்கத்தில் உச்சிட்ட பிள்ளையார் உள்ளார். மகாமண்டபம் தாண்டி உட்சென்றால் கமலாம்பிகை தரிசனம் தருகிறார். 4 கரங்கள், ஒரு கரத்திலே தாமரை, இன்னொரு கரத்திலே பாசம், இன்னொரு கரத்திலே அக்கமாலை, இன்னொரு கரம் அமைந்த நிலை. யோகாசனத்தில் அன்னை காட்சி தருகிறார். அம்பாளின் மேற்கு மூலையிலே அட்சரபீடம் உள்ளது. இதில் தமிழுடைய 51 எழுத்துக்களும் எழுதப்பட்டு திருவாசியாக இருக்கிறது. ஆதி காலத்திலே நம்முடைய தமிழிலே 51 எழுத்துக்கள் இருந்தன. அந்த 51 எழுத்துக்களும் எழுதப்பட்ட திருவாசி உள்ளது. நின்று தியானித்து செல்ல வேண்டும். அடுத்தாற் போல சண்முகர், பாலசுப்பிரமணியர், கலைமகள், மகரிஷிகள் பலரும் வழிபட்ட லிங்கங்கள் அந்த சந்நிதியிலே இருக்கின்றன. அப்படியே தரிசனம் செய்து கொண்டு வெளியே வருவோம். எதிரிலே பார்ப்பதீஸ்வரம் என்ற ஒரு திருத்தலம் உள்ளது. இங்குள்ள தீர்த்த கிணறு முத்திக்கிணறு எனப்படும். இதை மக்கள் உருமாற்றி சொல் திரிவாக மூக்குத்தி கிணறாக்கிவிட்டார்கள். இன்று அந்த முத்திக்கிணறு இன்று மூக்குத்தி கிணறாக மாறி போய்விட்டது. வேடிக்கையான தமிழ் திரிவு. அப்படியே அங்கே பார்த்தால் ஒட்டு தியாகராஜர் கோயில் என்ற ஒரு தியாகராஜர் இருக்கிறார். என்ன, சுந்தரரை கோயிலுக்குள் போகாதவாறு விரண்மிண்டர் தடுக்க இறைவன் இங்கு வந்து சுந்தரரை ஆட்கொண்டார் என்பார்கள். அதனால் அந்த இடத்திற்கு ஒரு வேடிக்கையான பெயர், ஒட்டி ஆட்கொண்டு ஒளிந்ததால் அந்த இடத்துக்கு ஒட்டு தியாகராஜன் பேர். விரண்மிண்டர் வந்து சுந்தரனும் பிறகு தியாகேசனும் இறைவனும் பிறகு என்று கூறிய பிறகு இறைவன் அங்கே மூலஸ்தானத்திலிருந்து வந்து சுந்தரை ஆட்கொண்டதால் அந்த இடத்தில் இருக்கிற இறைவனுக்கு ஒட்டு தியாகராஜர்னு பேர். என்ன, இதை வந்து இறைவன் இங்கு வந்து சுந்தரை ஆட்கொண்டதற்கு அகச்சான்றாக ஒட்டி ஆட்கொண்டு போய் ஒளித்திட்ட என்று சுந்தர தேவாரம் வரும். அதிலே சுந்தருடைய தேவாரத்திலே ஒட்டி ஆட்கொண்டு ஒளித்திட்ட என்று பேசுவார். அடுத்துள்ளது தேவாசிரியம் எனப்படும் 1000 கால் மண்டபம். செல்வத்தியாகேசர் இந்த ஆழி தேர் திருவிழா முடிந்த பிறகு இந்த மண்டபத்திலே வந்து மகாபிஷேகம் கொண்டு செங்கோல் செலுத்துவார். ஆக இது ராஜதானி மண்டபம் என்று வழங்கப்படும். தேவாசிரியன் என்னும் திருக்காவணம் என்று சேக்கிழார் அடிகள் இந்த இடத்தை பற்றி பேசுவார். இந்த மண்டபத்தின் முன்னால் பந்தலிட பல கால்கள் நடப்பட்டு உள்ளமையால் இந்த பெயர் அதற்கு வந்தது. அடுத்துள்ள தீர்த்தம் சங்க தீர்த்தம். இதில் இறங்கி கை கால் சுத்தம் செய்து கொண்டு ஆரியன் கோபுரம் வழியாக உட்செல்கிறோம். கோபுர வாசலிலே
இடப்பால் பிரமிண்ட நாயனார் காட்சி தருகிறார். அவரை வணங்கி வாயிலை கடந்து சென்றால் இந்திரன் கொடிமரம் ராஜநாராயண மண்டபம் வருகிறது. பங்குனி உத்திர திருவிழா இறுதியில் பெருமான் இந்த மண்டபத்திலே எண்ணெய் காப்பு கொள்வாராதலால் இதற்கு எண்ணெய் காப்பு மண்டபம் என்று பெயர். ராஜநாராயண சோழன் என்பவன் கட்டியதால் இந்த இடத்திற்கு என்ன பெயர்? ராஜநாராயண மண்டபம் என்று பெயர். இங்குதான் தேரிலிருந்து இறங்கிய பெருமான் எண்ணெய் காப்பு கொள்வார். மண்டபத்தின் வலப்பால் விநாயகர், இடப்பால் துர்க்கை, அடுத்து ஜ்வரகேஸ்வரர், ஏக தசருத்ரர். அது மட்டுமல்லாமல் ஏகதசருத்ரர் வழிபட்ட சிவலிங்கங்களை வழிபட்டு அப்படியே உள்ளே சென்றால் அபிஷேக கட்டளை அறை, வாகன அறை, ராஜன் கட்டளை அறை இவர்களை கடந்து முசுகுந்தரை தொழுது, அங்கு முசுகுந்த சக்கரவர்த்தி இருக்கிறார், அவரை தொழுது இந்திரலிங்கம் வணங்கி அங்கு ஒரு சதுரக்கல் இருக்கிறது, அதன் மேல் நின்று 7 கோபுரங்களையும், திருவாரூரிலே 7 கோபுரங்கள் உண்டு, அந்த 7 கோபுரங்களும் ஒரே ஒரு இடத்தில் நின்று நாம் தரிசிக்கலாம். அந்த இடம் ஒரு சதுரக்கல், இந்திரலிங்கம் வணங்குறது அங்கே ஒரு சதுரக்கல் இருக்கும், அது மேல் நின்று பார்த்தால் 7 கோபுரங்களும் தெரியும். அங்கு வழிபட்டு அப்படியே திரு ஆரூர் அறநெறி, இது தனி கோயில். இது அப்பர்வ பெருமானுடைய பாடல் பெற்றது. இறைவன் அகிலேஸ்வரர், இறைவி வண்டார்குழலி மற்றும் புவனேஸ்வரி, 2 அம்பிகைகள். நமினந்தேடிகள் வழிபட்ட இடம் இது. இக்கோயில் அசலேச்சரம் என்று வழங்கப்படுகிறது. இச்சன்னதியில் சிவராத்திரி வழிபாடு மிக சிறப்பாக நடக்கும். இப்பெருமானின் அதாவது அசலேஸ்வரரின் நிழல் கிழக்கு திசையிலின்றி மற்ற திசைகளில் விழுவதில்லை என்ற செய்தி ஒரு மகத்துவம் வாய்ந்தது. சும்மா போனோம் கோயில் சுத்தனம் கும்பிட்டோம்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதை வழிபட்டு தட்சேஸ்வரர், மனுச்சரேஸ்வரர், பகீரதேஸ்வரர், கைலாச சக்தி தியாகர், பாண்டியநாதர், சப்தமாதர், சப்தரிசீஸ்வரர், சேரநாதர் என்று அந்த எல்லாம் சுற்றுப்பிரகாரத்தில் திருத்தலங்கள், சிறு சிறு கோயில்கள், இவற்றையெல்லாம் வழிபட்டு ஆடகேஸ்வரரை அடையலாம். ஆடகேஸ்வரமே அப்புத்தலம், பிரதிவித்தலம், மண்தலமாக திகழ்கிறது. இது நாகபிலம் உள்ளது. வழிபட்டு வளமாக வரும்பொழுது தலமரம் பாதிரி உள்ளது. பாதிரி மனத்தை வணங்கி விஸ்வாமித்திரேஸ்வரர், புரூர் வசக்கேஸ்வரர், மகாபலீஸ்வரர், ரௌத்ரதுர்கை, அருணாசலேஸ்வரர், வருணேஸ்வர விநாயகர், வருணேஸ்வர் முதலிய மூர்த்தங்களை தொழுதவாறு ஆனந்தேஸ்வரம் அடையலாம். அங்கு ஆனந்தேஸ்வரம் ஒரு கோயில் இருக்கிறது, அதை அடையலாம். அடுத்துள்ள கோயில் விஸ்வகர்மேசம். இது கருங்கல் கோயில், அழகான கொடுங்கைகள், சிற்பக்கலை, அதாவது தஞ்சை பெரிய கோயிலைப் போல அஸ்திவாரத்திலிருந்து கௌவர கலசம் வரை கல்லால் ஆனது. அவ்வளோ அற்புதமான கற்கோயில், முழுமையாக கல்லிலே கட்டியிருக்காங்க. ஆக இந்த கற்கோயில் அழகான கொடுங்கைகள், சிற்பக்கலை வாய்ந்த தட்சிணாமூர்த்தி அவ்வளோ அழகாக இருப்பார். எடுத்து மனசுக்குள்ளே போட்டுட்டு வந்துட வேண்டியதான், பையில போட்டால் ஓட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ அழகு அந்த தட்சிணாமூர்த்தி, அவ்வளோ அழகு. காணக்கண் 4000 படைத்திலனே அந்த 4 என்று செங்கோட்டுவேலர் பற்றி அருணகிரி பாடியது அங்கே இந்த தட்சிணாமூர்த்தியை பார்க்கும் பொழுது தோன்றும். ஆக அந்த தட்சிணாமூர்த்தி, கணபதி, துர்க்கை, பிரம்மா எல்லாரும் வேற லெவலில் அழகாக இருப்பாங்க. போனால் தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக. பிறகு அங்கு வழிபட்டு வழியிலுள்ள மூர்த்தங்களை தொழுதவாறு சென்றால் சித்தேஸ்வரம் அடையலாம். மேற்கு நோக்கிய சன்னதி. அடுத்துள்ளது தட்சிணாமூர்த்தி சன்னிதானம். இங்குதான் தர்மபுர ஆதிகுரு ஸ்ரீலஸ்ரீ ஞானசம்பந்த சுவாமிகள் கமலை ஞானப்பிரகாசரை தம் குருவாக ஏற்றுக்கொண்டு உபதேசம் பெற்று சொக்கலிங்க மூர்த்த பூசணையினை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வார்கள். அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியின் தனி சன்னிதானம் அது. அங்கேதான் கமலை ஞானப்பிரகாச சுவாமிகள் நம்முடைய ஆசான் ஞானசம்பந்த பெருமானுக்கு சொக்கநாதமூர்த்தி பூஜனையை தருகிறார் என்று அங்குதான் ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு. வழியில் உள்ள ஏராளமான சந்நிதிகளை வணங்கி தட்டு சுற்றி மண்டபம் அடையலாம்.
வல்லப விநாயகரை தொழுந்து துவஜ சம்பத்தை அடையலாம். கொடிமரத்து விநாயகர் இங்கு பொற்கம்ப விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். தொழுது மேற்கே திரும்பினால் புற்றிடம் கொண்ட பெருமான் சன்னதி தோன்றுகிறது. சன்னதியில் செல்லும் வழியில் உள்ள கோபுரம் அழகியான் கோபுரம் என்று வழங்கப்படும். சுதையிலான துவாரபாலகர்கள் கோபுர வாசலிலே மிக சிறப்பாக இருப்பார்கள். வடபால் அதிகார நந்தி காட்சி தருகிறார். உள்ளே வளமாக வரும்பொழுது பிரதோஷ நாயகர், சந்திரகேஸ்வரர், சோழ மன்னன், மணிவாசகர், திரிபுர சம்ஹாரர், ஐங்கல காசு விநாயகர், 5 களம் பொற்காசு கொண்டு ஆக்கப்பட்டவர் என்பதால் இவருக்கு அப்படி பெயர். ஐங்கல காசு விநாயகர் சன்னதிகளை தரித்து கொண்டு சென்றால் மூலவர் தரிசனம். புற்றிடம் கொண்ட பெருமான் சாமியின் வளப்பால் அத்தஜாம மண்டபத்தில் சோமகுலாம்பிகை சன்னதி உள்ளது. அங்கே அம்பிகை சதா சர்வ காலமும் மதுரையிலே எவ்வாறு சாமியை அர்ச்சித்து கொண்டிருக்கிறாரோ அதுபோல தியாகராஜாவை இந்த வான்மீகநாதரை வழிபட்டு கொண்டிருக்கிறார் என்பது மரபு. அடுத்துள்ளது தியாகராஜா சன்னதி. எதிரில் நந்தி, மூலாதார கணபதி, 4 பஞ்சமுக வாத்தியம். எதிரில் நந்தி, மூலாதார கணபதி, 4 பஞ்சமுக வாத்தியம், 63 உற்சவ திருமேனிகள், மூலத் திருமேனிகள் ஆகியவற்றை தொழுதவாறு தென்னன் திருவாசல் வழியாக சென்று தியாகராஜ பெருமானை தொழலாம். ரத்தின சிம்மாசனத்திலே செல்வ விநாயகர் முன்னே 2 வாட்படை விளங்க நடுவில் பூச்செண்டு பொருந்த எழுந்தள்ளி காட்சி தருகிறார் தியாகராஜா. என்ன, தியாகராஜாவின் பக்கத்துள்ள அம்மைக்கு கொண்டி என்று பெயர். கொண்டி என்று பெயர். சாமி தியாகராஜாவை கொண்டவள் என்பதால் கொண்டி அவருக்கு பெயர். தியாகேஸ்வரர் சன்னதியில் வடப்பால் ஒரு பீடத்திலே இங்குள்ள பெட்டகத்தில் வீதி விடங்கராகிய மரகத சிவலிங்கமூர்த்தி உள்ளார். இவருக்குத்தான் நாள்தோறும் காலை மாலை வேளைகளில் அபிஷேகம் நடைபெறும். தியாகராஜாவின் முகம் மட்டுமே தெரியும். மார்கழி ஆதிரை அன்று தியாகராஜாவின் இடதுபாதத்தையும் பங்குனி உத்திரத்தில் வலதுபாதத்தையும் கண்டு தரிசிக்க வேண்டும். பாத தரிசனத்திற்குன்னு இந்த 2 நாள்களில் பெரிய கூட்டம் கூடும். நாமும் சென்று தரிசிக்க வேண்டும் அல்லவா? பிறகு மற்ற அங்கங்கள் மூடி வைக்கப்பட்டிருக்கும். அவை மிக ரகசியமான. சாமி தியாகராஜருடைய முகத்தை பார்க்க முடியும். மார்கழி திருவாதிரை இன்னைக்கு சாமியுடைய இடதுபாதத்தையும் பங்குனி உத்திரத்தில் வலதுபாதத்தையும் தரிசிக்க வேண்டும். மீதி அங்கள் ரகசியமாக மறைக்கப்பட்டிருக்கும். அப்படி வரும்பொழுது வாதாபி கணபதி அடுத்து வரும்பொழுது வாதாபி கணபதியை தொழலாம். அடுத்த சகசலிங்கம், பிக்ஷாடனர், மகாலட்சுமி, துர்க்கை, சரஸ்வதி உற்சவமூர்த்திகள் அவரை தரிசித்தவாறு வந்து மந்திர பீடத்தை தொழுதல் வேண்டும். நவகிரகங்கள் நேர் வரிசையில் இங்கே உள்ளன. ஒன்று முறைத்து கொண்டுள்ள நேர் வரிசையில் உள்ளன. வடக்கு பிரகாரத்திலே ரணவிமோசனேஸ்வரர் சந்ததி உள்ளது. இந்த சிவருமானை வழிபட்டால் ஆறாத புண்கள் ஆறும். புற்றுநோயெல்லாம் குணமடைந்திருக்கிறதாக அன்பர்கள் சொல்கிறார்கள். கடன் தொல்லை எவ்வளவு இருந்தாலும் நீங்கும். காணிக்கையாக உப்பு கொட்டப்படுகிறது. இக்கோயிலிலே 2 சந்நிதிகள் உள்ளன. 2 சண்டீஸ்வர சந்ததிகள் உண்டு. ஒன்று யம சண்டேஸ்வர், யமனே சண்டேஸ்வரராக அங்கே அமர்ந்திருக்கிறார். 2வது ஆதி சண்டேஸ்வரர். அடுத்து சந்திரசேகர் கோயில், பைரவர் சன்னதி தரிசிக்கத்தக்கது. அம்மையின் கோயில் பக்கத்தில் இருக்கு. அது தேவி நீலோத்பலாம்பாள் அல்லியங்கோதை 4 திருக்கரங்களும் இருக்கிறார். இவற்றில் 2 திருக்கரம் தோழி இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டிருக்கும். முருகனின் தலையை தொட்டு கொண்டிருக்க அமைப்பு மிக அற்புதமாக இருக்கும். என்ன, 4 திருக்கரங்கள் இருக்குது. இதில் அம்பிகையுடைய தோழி முருகப்பெருமானை இடுப்பில் வச்சிருக்கா. அம்பிகை கை அந்த தலையை தொட்டது போல் இருக்கும். வேறு எங்கும் இதை காண முடியாது. இந்த அம்பிகை வேறு லெவல். அதெல்லாம் போய் தரிசனம் பண்ணுங்க. கமலால குளத்தின் மத்தியில் உள்ள யோகாம்பாள் சமேத நாகநாத சுவாமி திருக்கோயில் உள்ளது. கமலாலய குளத்தின் மத்தியில். பிரதோஷ காலத்தில் இங்கு வழிபடுவது மிக சிறந்த பலனை தரும். திருமுறை பாடல்கள், திருவாரூர் மும்மணி கோவை, திருவாரூர் நான்மணி மாலை, குறிஞ்சி பல்லு, திருவாரூர் உலா, குறிஞ்சிப்பள்ளு, திருவாரூர் உலா, முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திர கீர்த்தனைகள்,
கமலாம்பிகை மீது சியாமா சாஸ்திரி பாடியுள்ள நவாபரண கிருதிகள் முதலியவை இத்தலத்தை பற்றியும் சாமி அம்பாவளையும் புகழ்ந்து பாடுபவை. பறையன் மண்டலி மற்றொரு தலம். இது தேர்நிலைக்கு அருகில் கீழ வீதியில் உள்ளது. தனி கோயில், கிழக்கு பார்த்த சன்னதி. வருணன் அனுப்பிய கடலை கவர இறைவன் எழுந்தருளியுள்ள தலம் இது. கடல் திருவாரூரை விழுங்க வந்த பொழுது பெருமான் அதை வற்றச் செய்த இடம் என்பதால் இது ரொம்ப சிறப்புடைய திருத்தலம். துர்வாச முனிவர் பூசித்தது. இங்கிருக்கிற இறைவனுக்கு தூவாய்நாதர்னு பேர். இந்த தூவாய்நாதர்ங்கிற பேர் தான் இந்த கோயிலுக்கு தூவாநாதர் கோயில்னு பேராயிடுச்சு. இன்னைக்கு பேர் தூவாநாதர் கோயில்னு. இக்கோயிலை மக்கள் தூவாய்நாதரை தூவாநாயனார் கோயில் என்று சொல்கிறார்கள். சுந்தரர் பாடல் பெற்றது. இதன் பின்புறம் நீலகண்ட நாயனார் கோயிலும் தெற்கு சன்னதியிலே பறவை நாச்சியார் கோயிலும் உள்ளன. வான்மீகநாதரின் சன்னதியில் நந்தியின் மேல் பரப்பில் உள்ள கல்லில் 27 நட்சத்திரங்களும் ராசி சக்கரமும் அமைந்துள்ளன. இத்தலத்து தேருக்கு ஆழி தேர் என்று பெயர். கடல் போன்ற பிரம்மாண்டமான தேர். தியாகேசர் சன்னதியில் தேர் வடிவில் ஒரு வழக்குள்ளது. இன்னும் பஞ்சகேசர் சந்நிதியில் தியாகேசருடைய சன்னதியிலே தேர் வடிவிலே ஒரு விளக்குள்ளது. பஞ்சமுக வாத்தியம் இங்கே சிறப்பானது. ஒன்று பாம்பு சுற்றியது போலவும், இன்னொன்று ஸ்வஸ்தி வடிவிலும், ஒன்று தாமரைப்பூ போலவும், ஒன்று எவ்வித அடையாளம் இல்லாதமாக நடுவில் பெரிதாகவும் இருக்கும். இது மான் தோளால் கட்டப்பட்ட வாத்தியம். இது ஒவ்வொரு முகத்திலும் தனித்தனியாக அடிக்கப்படும் போது 7 முறையும், 5லும் சேர்ந்து அடிக்கும் பொழுது முகத்திற்கு ஒன்றாக 5 முறையும் அடிக்கப்படும். இங்கு வாசிக்கப்படும் நாதசுரம் மிகப்பெரியது. நாள்தோறும் 6 கால பூஜைகள் இங்கே நடைபெறுகின்றன. பங்குனி திருவிழாவும் சித்திரை வசந்தோற்சவமும் ஆடிப்பூரமும் சிறப்புடையன. எல்லா விழா காலங்களும் மாதாந்திர உற்சவங்களும் முறையாக நடைபெறும் கோயில் இது. இந்த திருக்கோயிலிலே உள்ள மிகப்பெரிய கட்டளைகள் நிறைய இருக்கின்றன. அதிலே மிகப்பெரியது அபிஷேக கட்டளை. அடுத்தது ராஜன் கட்டளை. ராஜன் கட்டளை தர்மாயாதீனத்தின் பொறுப்பில் உள்ளது. இவற்றை தவிர அன்னதான கட்டளை, உள்துறை கட்டளை முதலவும் உள்ளன. இங்கே தியாகராஜ லீலை என்ற நூலை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பாடியுள்ளார்கள். அஜபா ரகசியம், தியாகராஜ லீலை, தியாகராஜபுர மான்மியம் முதலாக 16 நூல்கள் இத்தலத்தை பற்றி சமஸ்கிருதத்திலே உள்ளன. கிழக்கு கோபுரத்திற்கு இடப்புறத்திலே ஆரூரன் கல்யாண மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. கமலாலய கரையிலே வடபால் பச்சைப்ப முதலியார் சத்திரம் உள்ளது. வடகரையிலே திருவாவடுதுறை ஆதீன மடமும், தெற்கு சந்நிதியில் தர்மி ஆதீன ராஜன் கட்டளை மடமும் உள்ளன. இக்கோயிலில் 65 கல்வெட்டுக்கள் உள்ளன. பெரும்பாலும் சோழர் காலத்தியவை. செம்பியன் மாதேவி ஆரூர் அறநெறி கோயிலை கட்டியுள்ளதாக கல்வெட்டு தெரிவிக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 56 திருவிழாக்கள் முன்பு நடைபெற்றதாம். இன்று கிடையாது, முன்பு நடைபெற்றதாக வரலாறு இருக்கிறது.